இப்படி எல்லாம் சிரமம் வரும்னு தானே அவ பாடி வச்சுட்டு போயிருக்கா. உன்னுடைய ஹனுமார் வருவர், உன்னை ஜாக்கிரதையா திருப்பி ஆத்துல கொண்டு விட்டுடுவார். என்னுடைய அப்பா சாட்சாத் ராமச்சந்திர பிரபு ரகுநந்தன். நம்ம பத்தி நாம் கவலைப்படுறதை விட ஒரு அசட்டுத்தனம் உண்டோ? நமக்கு நம்முடைய லைஃப்பில் நிறைய கவலைகள் இருக்குது, நிறைய விசாரம் இருக்குது, நிறைய சிரமங்கள் இருக்கு. இதையும் அனுபவிக்கிறோம், அந்த பாட்டும் தெரியாது. இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ண தெரியல நமக்கு. இது ரெண்டையும் ஒன்று பண்ண தெரியல. சிரமம் தனியாக இருக்குது, பஜனை தனியாக இருக்கு. நமக்கு இப்படி எல்லாம் சிரமம் வரும்னு தானே அவள் பாடி வச்சுட்டு போயிருக்கா. இது மாதிரிலாம் நாம் அனுபவிப்போம்னு தெரிஞ்சுன்னு தானே பாடியிருக்கா. கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் சொல்லும்? உடம்பு இழைக்கும், வரவா போகிறவாள்லாம் விசாரிப்பா, என்ன திடீர்னு இப்படி ஆயிட்டே அப்படின்னு கேட்பான். இதுதான் பிரயோஜனம். கோவிச்சாரா குதோ பயம். எந்த கவலையும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது. யாருக்கு? அவர் தன்னை சொல்லிக்கிறார். ஜனனி ஜானகி, எங்க அம்மா சீதம்மா இருக்கா, எங்க அம்மா சீதை. சாக்ஷாத் ஜனகா ரகுநந்தன, என்னுடைய அப்பா சாட்சாத் ராமச்சந்திர பிரபு ரகுநந்தனன். அப்பா இருக்கா, அம்மா இருக்கா, ரொம்ப வேண்டியவாள்லாம் இருக்கா. யார் வேண்டியவாள்னா சௌமித்ரிகி மித்ரம். லக்ஷ்மண சுவாமி நமக்கு பக்க பலமா இருக்கார், ரொம்ப டியர் மோஸ்ட் மித்ரன். இப்படி நாம் பண்ணினுட்டா கோவிச்சாரா குதோ பயம். நமக்காக கவலைப்படுறதுக்கு அப்பா அம்மா இருக்கா, நமக்கு வேண்டியதை செய்யறதுக்கு டியரஸ்ட் ஃப்ரெண்டு இருக்கார். அப்புறம் என்ன கவலை, என்ன பயம்? நம்ம பற்றி நாம் கவலைப்படுறதை விட ஒரு அசட்டுத்தனம் உண்டோ? இது யாருக்கும் அனுபவத்தில் இல்லாததுனால புரியாது. கவலைப்பட்டு தான் ஆகணும். இன்னும் சொல்லுவா குடும்பத்தில், இந்த கவலைப்படுறதுக்குன்னே ஒரு ஜென்மம் எடுத்திருக்கேன்பா சில பேர். இந்த கவலைப்படுறதுக்குன்னே வாஸ்தவம் தான் அது. ஏன்னா இப்போ இருக்கிற கால தேச வர்த்தமானத்தை பார்க்கும்பொழுது ஆற்றை விட்டு குழந்தை பைக் எடுத்துன்னு கிளம்பினான்னா திரும்பி வந்தால் பிள்ளையாருக்கு உடைக்கணும் தேங்காய். எவ்வளவு சிரமங்கள் இருக்கு. இது நமக்கு அனுபவத்தில் இருக்கு. இந்த கவலை எல்லாம் அனுபவத்தில் இருக்கு. ஒரு கலெக்டர் ஒருத்தர், நார்த் இந்தியன் ஒருத்தர், எங்கள் தாத்தாவினுடைய பிரவச்சனத்தை ஆரம்பித்து வைக்க வந்தார். அவர் ஹிந்தியில் பேசினார். அவர் சொன்னார், எங்கள் தாத்தா பிரவச்சனத்தில் சொல்லுவார், இது செங்கால பெரும் தீட்சிதர்வாள். அவன் பெரியவா ராமாயணம் சொல்கிறார், எனக்கு பாஷை புரியாது, இருந்தாலும் ஒன்று தெரியும், அதை நான் சொல்லிவிட்டு இவாளை ஆரம்பிக்க முடியுமா பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை மாத்திரம் சொன்னார். எனக்கு வேற ஒன்றுமே தெரியாது, ஒன்று தான் தெரியும். எங்கேயாவது கிளம்பும்பொழுது ராம் ராம்னு சொல்லிவிட்டு கிளம்புவேன். இது எனக்கு எப்படி தெரியும்னா, நான் வெளியில் கிளம்பும்போது ஸ்கூல் படிக்கிற காலத்திலேருந்து நான் வெளியில் கிளம்பினாலே எங்கள் அம்மா கூப்பிட்டு ராம் ராம்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லுவா. நான் அம்மாட்ட கேட்டேன், விவரம் தெரிஞ்ச உடனே, அம்மா ராம் ராம்னு ஏன் தினம் சொல்கிறேன்? அவள் சொல்லுவா, எத்தனை பஸ்ஸு, எத்தனை சைக்கிள், எத்தனை காரு, எவ்வளவு ட்ரபிள் இருக்கு, நீ ஜாக்கிரதையாக திரும்பி வரணுமோனோ, அதுக்காக ராம் ராம்னு சொல்ல. நான் ஜாக்கிரதையாக திரும்பி வர்றதுக்கும் ராம் ராமுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு இவர் கேட்குறார், குழந்தையா இருக்கும்பொழுதே. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறா, நீ ராம் ராம்னு சொன்னேன்னா உன்னோட கூடவே ஆஞ்சநேய சுவாமி வருவர், உன்னுடைய ஹனுமார் வருவர், உன்னை ஜாக்கிரதையாக திருப்பி ஆற்றுல கொண்டு விட்டுடுவர்.
அதனால் எங்கள் அம்மா எனக்கு ஞாபகம் தெரிஞ்சத்துலேருந்து எங்கள் அம்மா சொன்னதை இன்னைக்கு வண்டியில் ஏறுற பரியந்தம் நான் ராம் ராம் சொன்னேன். இப்போ அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ கவலைப்பார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.